ஃபுல் பாசிட்டிவ் ஃபீட்பேக். தளபதி கம்பேக். தளபதி we love you. துப்பாக்கிக்கு அடுத்து வந்து ஒரு செம்மையான ஒரு படத்தை பார்க்குறோம். புதுசா அந்த தளபதி எங்களுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் எங்க தளபதி தான் எங்களுக்கு ஃபேவரட். we love you. தளபதிக்கு வில்லனே இளைய தளபதி தான். அதுதான் ட்விஸ்டே. போரே அடிக்கல, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. விஜய் சாருக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த படத்தில் அதை விட அதிகமாக பிடிக்கும். அப்பா பையன் ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் வேற லெவலில் இருக்குது. படம் வேற மாரி. படத்தை பாரு, படத்தை பார்த்துட்டு பேசலாம். மியூசிக் தலை இவன் ஆச்சு யாரும் கிடைக்கல. பிகாஸ் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. கொஞ்சம் லாக் ஆகுற மாதிரி இருந்தது. படம் வந்து செகண்ட் பார்ட் வருதுன்ற மாதிரி லாஸ்ட்ல இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வருதான்ற வெங்கட் பிரபு சாருக்கு தான் கேட்கணும். நாங்க ஆக்சுவலி அது பார்க்கவே இல்லை. ட்விஸ்டா இருந்தது. பட் சூப்பரா இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ன படத்துல ஆடி இருப்பாங்களே கில்லி படத்துல அந்த ஸ்டெப்ல போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. லாஸ்ட் அல்டிமேட். லாஸ்ட் படம் ஃபுல்லாமே அல்டிமேட் தான். வேற லெவல் தான். சூப்பர் தான். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஃபேமிலியா போங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. விஜய் பக்காவா பண்ணிருக்காரு. பிரேம்ஜி அங்கங்க வந்தாரு ப்ரோ, சிரிக்க வச்சுட்டு போயிட்டாரு ப்ரோ. டபுள் ஆக்ஷனா சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட். எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்காகவே பார்க்கலாம். தலைனா ஒரு மாசு, தளபதினா ஒரு கிளாஸ். அதனால நீங்க மங்காத்தலை பாத்தீங்கன்னா விஜய் அஜித் தான் வந்து வில்லன், அஜித் தான் ஹீரோ. நம்ம அதே கான்செப்ட் தான் இதுல. ஆனா அதுல ஒரே ஒரு அஜித் தான் இருப்பாரு. இதுல மல்டி விஜய் இருக்காரு. குட்டி விஜய்ல இருந்தே குழந்தை விஜய்ல இருந்து பெரிய எனக்கு எல்லாம் விஜய்னாலே பிடிக்குங்க. எனக்கு தளபதி தான். டிஏஜிங் அங்கங்க ஒரு சில சீன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது டிஏஜிங்ல. அதர்வைஸ் வந்து படம் போற ஸ்பீட்ல வந்து டிஏஜிங் பெருசா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணிருக்காங்க டிஏஜிங்ல. ஒரு சில சீன்ஸ்ல அப்படி திரும்பும் போதெல்லாம் லைட்டா கொஞ்சம் தெரியுது. ஆனா படம் போற ஸ்பீட்ல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாவே இல்ல. படம் மொத்தமா 3 மணி நேரம் சொன்னாங்க. எங்க லாக் ஆகுதா? எதுவுமே லாக் ஆகல. சூப்பரா இருந்தது. திருப்தியா இருந்துச்சு. மனசு திருப்தியா பார்க்கலாம். 3 hours என்கேஜிங் சார். ஒரு துப்பாக்கிக்கு அடுத்து வந்து ஒரு செம்மையான ஒரு படத்தை பார்க்குறோம். ஆக்ஷன் தான் ப்ரோ படமே. படம் தான் ஆக்ஷன் தான் படம். படம் போற ஸ்பீட்ல வந்து சாங்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல யுவன் பிச்சுட்டாரு. திருப்பி ஒரு மங்காத்தா கம்பேக் மாதிரி. அதே மாதிரி அஜித் சாருக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க படத்தில். எல்லாம் அற்புதமாக இருக்குது. படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். சூப்பர். பிஜிஎம் வந்து பேக்ரவுண்டில் அங்கங்கே வந்து இதே நம்ம ரொம்ப பார்க்குற மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் அதையே ஈவன் பிஜிஎம்மே சாப்பிட்ற மாதிரி இளையராஜா ஒரு மெட்டு வந்தது உள்ள. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட் பம்மாக தான் இருந்தது எங்கள் தேட்டரில் உள்ள. தேட்டரில் எங்களால் சீரியஸாக சொன்னால் இன்ட்ரோல் பிளாக்கே எங்களால் உட்கார முடியல சீட்டில். அந்த மாதிரி என்னடா ஆக போகுது செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. எண்டிங் போர்ஷன் பயங்கரமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் புரியாத தற்கொலைங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ என்னடா மொட்டையாக முடிச்சிட்டாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. பட் கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக உட்காருவாங்க. சீட்டில் உட்காந்து கரெக்டாக படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டை விட்டு ஏந்துவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் வந்து வெங்கட் பிரபு சார் கிட்ட 3 hours எப்படி வந்து இங்கே சாலிடாக ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு கற்றுக்கலாம். மோகன் நாட் இன்ட்ரெஸ்டட். லைக் அவரது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்த மாதிரி இருந்தது. வில்லன் அந்த ஒரு இதில். அதை விட சஸ்பென்ஸ் அப்புறமா நான் சொல்லிட்டேன். எப்படி யார் வில்லன்றது சொல்ல முடியாது. மைக் கையில் இருக்குது. சும்மா எதனா சும்மாரா சொல்லணுன்றதெல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிருக்காதீங்க. அப்படி சொல்றதா இருந்தால் ஒரு 4-5 வாட்டி உங்கள் மைண்டுக்கு புரியலன்னா ஒரு 4-5 வாட்டி போயிட்டு படத்தை நல்லா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உங்கள் மைண்டுக்கு தெரியும் படம்னா என்ன, படம் எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஸ்கிரிப்ட் உண்மையாக சொல்லணும் ப்ரோ. வெங்கட் பிரபு சார் உண்மையாக ரொம்ப நன்றி. எங்களால் அடுத்த சீன் சீரியஸாக எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி வந்த தளபதி படம்லாம் அடுத்த சீன் இதுதான்றதை எங்களால் கெஸ் பண்ண முடியும். பட் இந்த படத்தில் அடுத்த சீன் இதுதான்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. படம் பயங்கரமாக இருக்கு. மோகன் சார், பிரசாந்த் சார் மோகன் சார், பிரசாந்த் சார், பிரபுதேவா ப்ரோ கதையே கேட்டுருங்க போல இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ படம் வேற லெவல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ஸ்டார்டிங்கே கேப்டன் வந்துட்டாரு. கேப்டனை வச்சு சாப்பிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் தோனி கேமியோ அப்படின்றனால அவரோட ஆடுறதெல்லாம் காமிப்பாங்க. இருக்காரு திஷா மேம் டான்ஸ் இருக்கு. எஸ்கே சாரோட ஆக்டிங் இருக்கு. ஒரு மெசேஜும் சொல்றாரு. அதாவது இனி நான் சினிமாவை பார்த்துக்கிறேன், நீங்க பாலிடிக்ஸ்க்கு அதோட முக்கியமான வேலைக்கு போறீங்கன்னு ஒரு மெசேஜும் சொல்றாரு. அதெல்லாம் தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.